ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து கோதுமை ரவை பாயாசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் 1 கப் அளவு கோதுமை ரவை எடுத்திருக்கேன். அது ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூட உங்களுக்கு திராட்சை போட பிடிக்குன்னா நீங்கள் திராட்சை கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்த நெய் மீதி இருக்குல்ல, அதுலேயே இந்த கோதுமை ரவை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்த பிறகு 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுருங்க. அடிப்பிடிக்கக்கூடாது. நல்லா வெந்த பிறகு சைடில் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு வெல்லம் எடுத்து அது வந்து நல்லா பாகுலாம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. அதில் இருக்க வெல்லம் வந்து கரைஞ்சாலே போதும். மண்ணெலாம் வடிகட்டி எடுத்தால் தூசுலாம் இருக்கும்ல, அதுக்காக தான். ஸோ உங்களுக்கு வெல்லம் பிடிக்கலைன்னா நாட்டு சக்கரை, ஒயிட் சுகர் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எது ஆட் பண்ணாலும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கோதுமை ரவை நல்லா வெந்த பிறகு அதில் வந்து நான் கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டேன். வெல்லைப்பாகு ஊற்றிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூடவே உங்களுக்கு ஒரு தேங்காய் எடுத்து அதில் பாதி அரை மூடி தேங்காவை கெட்டியாக பால் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறேன்னா, உங்களுக்கு வேணால் நீங்கள் ஒரு முழு தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாயாசம் ரொம்ப தண்ணியாக வேணும், நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு ஓரளவு கொஞ்சம் கட்டியாக இருந்தால் போதும். ஸோ அதனால் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 போல் ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. ஸோ இது கூடவே உங்களுக்கு தேங்காய் கடித்து சாப்பிட பிடிக்குன்னா தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணணும். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட்டு. ஸோ எல்லாமே ரெடி ஆகிட்ட பிறகு இறக்குற ஸ்டேஜில் நான் வந்து முந்திரி பருப்பு ஆட் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். இது ஆறின பிறகு இனிமேல் கொஞ்சம் கட்டி ஆகும். சேமியா பாயாசம் பிடிக்காதவங்களுக்குள்ளே இது பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.